வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்தியன் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்கள் வீட்டிலிருந்தே அணுகக்கூடிய சில முக்கிய அப்டேட்டுகளை கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்டேட், அதன் மூலமாக யாருக்கெல்லாம் பலன்கள் கிடைக்கும் மற்றும் அது சார்ந்த கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளில் ரொம்பவே பிரபலமான வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியன் வங்கி தான். இந்தியன் வங்கி தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பாதுகாப்பு, நெகிழ்வுத்தன்மை மற்றும் கவர்ச்சிகரமான வருமானத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான வைப்பு திட்டத்தை, அதாவது பிக்சட் டெபாசிட்டை கொடுத்திருக்கிறாங்க. மக்களே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லோருக்குமே சேமிப்பு அப்படிங்கிறது கட்டாயமா தேவைப்படுது. நம்முடைய அவசர தேவைகளுக்கும் அத்தியாவசியமான செலவுகளுக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இந்தியன் வங்கியில பிக்சட் டெபாசிட் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சட் டெபாசிட் செய்வதற்கான கால அளவு 7 நாட்கள்ல இருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். மூத்த குடிமக்களுக்காகவே சிறப்பாக கூடுதல் வட்டி விகிதங்களை கொடுக்கறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் நியமன வசதியும் கொடுத்திருக்காங்க. நீங்க பிக்சட் டெபாசிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு கடனும் கொடுக்கறாங்க. அது மட்டுமல்லாம வங்கி தானியங்கி புதுப்பித்தல் வசதியும் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய பிக்சட் டெபாசிட் முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதை அப்படியே ஆட்டோ ரெனிவல் பண்ணிக்கலாம். அந்த வசதியும் கொடுத்திருக்காங்க. அதோடு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி வழங்கக்கூடிய அதிகபட்சமான வட்டி விகிதம் 6.25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் வங்கியில கணக்கை எப்படி தொடங்கி முதலீடு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப், இன்டர்நெட் பேங்கிங் மற்றும் ஆஃப்லைன், அதாவது நீங்க நேர்லயே போயிட்டு பிக்சட் டெபாசிட்ல பணம் செலுத்தலாம். இந்தியன் வங்கியில பிக்சட் டெபாசிட் திறப்பதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, உங்களுடைய புகைப்படம் உட்பட ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், குடிமக்கள் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உள்ளிட்ட ஆவணத்தை எல்லாம் நீங்க சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் வங்கி என்ன ஒரு சிறப்பு ஒரு திட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க வீட்டில் இருந்தே பிக்சட் டெபாசிட் கணக்கை ஓபன் பண்ணிக்கலாம். அதோடு நீங்க ஒரு வாரிசுதாரரையும் நியமனம் செஞ்சுக்கலாம். இதற்காக நீங்க பேங்குக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இருந்தாலும், இந்தியன் வங்கியோடைய மொபைல் ஆப் இருந்தாலும் நீங்க உங்க வீட்டில இருந்தே பிக்சட் டெபாசிட் தொடங்கிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை முடிக்கணும் அப்படின்னா நீங்க வீட்டில இருந்தே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் வங்கி பிக்சட் டெபாசிட்ல முதலீடு செய்வதற்கு குறைந்தபட்ச தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய் அல்லது 100 மடங்குகள்ல நீங்க இதுல முதலீடு செய்யலாம். இந்தியன் வங்கி பிக்சட் டெபாசிட்ல என்னென்ன வரி சலுகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சட் டெபாசிட் மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டி ஒரு நிதியாண்டுல 10,000க்கு மேல சென்றால் உங்களுக்கு வருமான வரி அடிக்கின்படி வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வருமான வரியில விலக்கு கொடுக்கிற மாதிரி இந்தியன் பேங்க் டேக்ஸ் சேவர் திட்டமும் இருக்கு. அதையும் நீங்க தேர்ந்தெடுத்து அதன் மூலமாகவும் முதலீடு செய்யலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.